காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம் டுடே. காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 534 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 08/8/2024 038 நம்மளுடைய ரிசல்ட் ரிவீல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-50 ரிசல்ட் 038/08/2024 அதுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகேங்களா? வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சேனல் புதுசாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் விசிபிள் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு கஷ்டம், பண்ண முடியாது. நார்மல் வீடியோ கெஸ்ஸிங்கை மட்டும்தான் உங்களால் வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? இது இவங்களுடைய வாட்ஸ்அப் சேனல். ஓரளவுக்கு நிறையா போடுறவங்க இருந்தால் இவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு சூப்பராக தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம காசை உடனுக்குடனே இப்போ 3/7 ரிசல்ட் பார்க்கணும் இல்லையா? பார்த்த உடனே நம்மளுக்கு காசு உடனுக்குடனே நம்ம பண்ண ஜிபேலேயே திரும்பி நம்மளுக்கு ஜிபே பண்ணி விட்டுறாங்க. அதாவது இவங்கள்ட்ட நம்பர் போட்டால். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் பல்காக போடுறவங்களா இருந்தால் இவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஜென்யூன் பர்சனாக கரெக்டாக இருக்காங்க இவங்களுக்காக நம்ம. அதாவது சேனல் பொறுப்புங்க. எந்த ஒரு நிறைகள் குறையினாலும் இந்த இதில் இப்போ நீங்கள் நம்பர் இதில் போடுறீங்கன்னா இதில் எந்த ஒரு நிறைகள் குறையினாலும் சேனல் பொறுப்பு தான். ஓகேங்களா? அதனால் சும்மா தைரியமாக நீங்கள் பண்ணலாம். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இது வரைக்கும் நடந்தது இல்லை. ஓகேங்களா? அதனால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் மெசேஜ் நீங்கள் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதான் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாருமே இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நார்மலாக ஒரு 1000-2000 நீங்கள் போடுறீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டோம்னா 50-50 லாட்டரி பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0, பி போர்டு 3, சி போர்டு 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டு தான் அது. ஓகேங்களா? ஏ போர்டில் 0 வச்சுருந்தோம், அதே மாதிரி 0 அடிச்சிட்டான். ஓகேங்களா? பி போர்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 7, சி போர்டில் நம்ம எதிர்பார்த்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அதுவும் 7 தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம ஃபாலோவிங் நம்பரே சி போர்டில் 7 இருக்குது. அது போக விட்டாச்சுன்னா சி போர்டில் 0 நம்ம அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதனால தான். பட் ஆனால் இது ஓரளவுக்கு ஏ போர்டு பாஸு. அதே மாதிரி ஆல் போர்டு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. ஏ போர்டு கன்ஃபார்மான ஒரு வின்னிங் நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். அதனால் அந்த வின்னை சும்மா தட்டி தூக்கியாச்சு. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்துக்கிட்டோம்னா 6 வந்து நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்தளவு 6 நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர். டுடே இல்லைன்னா டுமாரோ அதிகபட்சமாக இறங்கிரும். ரொம்ப நாள் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, அதை விட்டாச்சுன்னா 4. இது வந்து ஏ போர்டில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 6, 8, 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான். அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏ போர்டு 0 வச்சு வந்த ரிசல்ட்டில் அதுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? 6 யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 3 வச்சு ஆட்டத்தை முடிச்சிருக்கான். ஓகேங்களா? 3 வச்சு முடிச்சனால நம்மளுக்கு அதுக்குரிய ஃபஸ்ட்டு ஃபாலோவிங் நம்பரை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 5. இப்போ இந்த 2 நம்பரையுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 0 இல்லைன்னா
5 அதை விட்டாச்சுன்னா 7 இல்லைன்னா 9. அதாவது பி போர்டு 3 வைத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். போட்டு கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 5-0 இந்த 2 நம்பரையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பி போர்டை பொறுத்தளவு இதுலேயே நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டோம். அதுலேயும் ஒரு இந்த ட்ரிக் படி கரெக்டாக அடிச்சிருச்சுன்னா அடுத்து நம்ம ஒரு 3 டிஜிட் சார்ட்டே போட்டுடலாம். அதாவது ஃபாலோயிங் 3 டிஜிட் பாக்ஸ் நம்பர் நம்ம போட்டுடலாங்க. பாக்ஸ் நம்பர்னால் நிறைய நம்பர் இல்லை, லிமிட்டாக 3 நம்பர் தான். அந்த மாதிரி போட்டுடலாம். யார் யாரெல்லாம் பாக்ஸ் நம்பர் க்ரியேட் பண்ணணும் இல்லைன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு. பி போர்டு 5-0 இல்லைன்னா 7 இல்லைன்னா 9. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ரிசல்ட் நம்பர். காருண்யா ப்ளஸுக்கு அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 579. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? சி போர்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏ போர்டு பார்த்தாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பி போர்டை பொறுத்தளவு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 3 ரிசல்ட் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் பி போர்டை பொறுத்தளவு 5 அதை விட்டாச்சுன்னா 0. இந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு ஃபாலோவிங்கான ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபாலோவிங் நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்னியாவில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7. அதுக்கடுத்து 3க்கு அடுத்தாமல் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. 579 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5, 7, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சி போர்டு. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டு. அதாவது 8. சி போர்டு 8 வச்சு முடிச்சிருக்கான். 8 வச்சு முடிச்சா நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 7. ஓகேங்களா? நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 7. நம்மளுடைய காரணியா ப்ளஸில் அதிக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரில் சி போர்டுக்கான அதிக எதிர்பார்ப்பு நம்பர் 0. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தான். 1 7-0-1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். சி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 and 0 and 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டு பார்த்தாச்சு. இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் எப்படின்னா 6. ஏ போர்டில் ஃபாலோவிங் நம்பர் 6. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 657. இதே நீங்கள் கூட 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பேட்டர்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பேட்டர்னாக எந்தெந்த நம்பர்லாம் ஓகே ஆகுன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். இதில் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸில் ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 8. ஓகேங்களா? 8 7 1. ஓகேங்களா? 8 7 1 ஃபஸ்ட்டு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 7 0 செகண்ட் ஒன் நம்பர் 670. இதெல்லாம் பேட்டர்னாக கரெக்டாக என்னென்ன ஆர்டர் படி வருதுன்னு கரெக்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். செகண்ட் நம்பர் 670. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 8 7. ஓகேங்களா? 5 8 7. இப்போ 3 நம்பர் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து ஒரு 3 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 5 1. ஓகேங்களா? 4 5 1. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9
6 ஓகேங்களா 96 690 இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 760 இப்படியும் வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தது 6 நம்பர் பார்த்தாச்சு. அதனால் பார்த்து கவனமாக எது எப்படி இருக்குன்னு கரெக்டாக லிமிட்டாக பார்த்து ப்ளே பண்ணி சூப்பராக விளாண்டுக்குங்க ஓகேங்களா. இப்போ நம்ம இதிலே பார்க்க போகிறது ஒரு ஏபி இதிலே போட்டுருவோம் சாரி. இப்போ நம்ம இதிலே பார்க்க போகிறது ஏபி பிசி ஏசி ஏபி பிசி ஏசி ஓகேங்களா. இதில் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதனால் கவனமாக பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கங்க. 5 ஓகேங்களா 54 ஓகேங்களா 54 இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் 54 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 7 ஓகேங்களா 6 7 இந்த பேட்டர்ன் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 0 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா 49 ஓகேங்களா 49 எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 இதில் ஒரு 4 நம்பர் பார்த்தாச்சு ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி ஏசி 9 6 ஓகேங்களா 9 6. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 5 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 7க்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8 1 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 5. யார் யாருக்கெல்லாம் புரியுது யார் யாருக்கெல்லாம் புரியலன்றதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு வந்து 7 ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் ஓகேங்களா 7 6 ஓகேங்களா 6 ஏ போல் எதிர்பார்க்கலாம் பி போல் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 6 7 1 இதுதான் ஓகேங்களா. நம்மளுடைய ஏபிசிக்குரிய ஆல்போர்டு 6 7 1 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.